அத்தியாயம் 5. தாரக புத்திரர்கள் பெற்ற பதவியும் தாரக புத்திரர்களின் சிவ அட்டூழியம். தாரகாசுரன் முருகனால் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அவனுடைய மகன்களான வித்யன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் ஆகிய மூவரும் கோபம் கொண்டார்கள். தங்களுடைய தந்தையின் அழிவுக்கு காரணமே தேவர்கள்தான். அவர்களை பழிவாங்க வேண்டும். தேவர்கள் வஞ்சகமானவர்கள். அவர்களுக்கு மேலான சக்தியை பயன்படுத்தி தந்தையை கொன்றுவிட்டார்கள். அதனால் அவர்களை காட்டிலும் வலிமை பொருந்தியவர்களாக, மரணமில்லாதவர்களாக, யாராலும் வெல்ல முடியாதவர்களாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து காட்டுக்கு சென்று ஒற்றை காலில் நின்று பிரம்மனை நோக்கி கடுந்தவம் இருந்தார்கள். வழக்கம் போல் பிரம்மன் உடனே காட்சி தரவில்லை. இருந்தாலும் அவர்கள் மனம் தளரவில்லை. காற்றையே உணவாக கொண்டு பல ஆண்டுகள் தலையீழாக நின்று கடுமையாக தவம் இருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மதேவன் அவர்களுக்கு முன்னால் தோன்றினான். அந்த அசுரர்கள் மரணமிலா வாழ்வு வேண்டும் என்று கேட்க, அதற்கு வாய்ப்பில்லை, எந்த ஒரு உயிரும் இறந்துதான் ஆக வேண்டும், அசுரர்களுக்கே உரிய வரத்தை கேட்கக்கூடாது என்று சொல்ல, பிறகு மூவரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்டார்கள். நாங்கள் மொத்தம் 3 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு பொன், வெள்ளி, இரும்பிலான 3 பறக்கும் நகரங்களை தனித்தனியே உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த நகரத்தில் நாங்கள் இருந்தவாறே ஓரிடத்திலும் தங்காது விரும்பிய இடத்திற்கு சென்று வர வேண்டும். 1000 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே 3 நகரங்களும் ஒன்று கூட வேண்டும். அந்த சமயத்தில் 3 நகரங்களையும் ஒரே பானத்தால் அழிக்க வல்லவனால் மட்டுமே எங்களுக்கு மரணம் நேர வேண்டும். இவ்வாறான வரத்தை அவர்கள் கேட்க, பிரம்மனும் சரி என்று சொல்ல, அவருடைய ஆணைப்படி மயன் என்ற தேவதச்சன் பொன், வெள்ளி, இரும்பாலான 3 அழகிய பறக்கும் நகரங்களை நிர்மாணித்து கொடுத்தான். இதைத்தான் முப்புறம் என்று சொல்வார்கள். தரகாட்சன் பொன் நகரையும், கமலாட்சகன் வெள்ளி நகரத்தையும், வித்யுமன்மாலி இரும்பு நகரத்தையும் ஆட்சி பீடமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பொன்னகரம் சொர்க்கத்தில் இருந்தது. அதை காஞ்சனாபுரி என்றார்கள். இரும்பு நகரம் பூமியில் இருந்தது. அதை ஆயுசபுரி என்றார்கள். சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவே இடைப்பட்ட இடத்தில் ரசிதபுரி என்று வெள்ளி நகரத்தை அடைத்தார்கள். 3 நகரங்களும் 3 அடுக்குகளாக ஒன்றுக்கொன்று சந்திக்க இயலாத நிலையில் இருந்தன. அந்தந்த இடத்தில் அவர்கள் விருப்பம் போல எங்கும் எப்பொழுதும் பறக்கும் தன்மையும் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூவரும் தங்களுடைய முன்னோர்கள் போன்று அக்கிரம செயல்களை புரியாமல் நல்ல காரியங்களை புரிந்து வந்தார்கள். தங்களுடைய நகரங்களில் சிவபூஜையை முறைப்படி செய்து வந்தார்கள். எந்தவித பாவ செயல்களிலும் ஈடுபடாமல் பயபக்தியோடு விரதம் இருந்தார்கள். அவருடைய மக்களையும் அவ்வாறே இருக்க வைத்தார்கள். அதாவது இவர்கள் மற்ற அரக்கர்கள் போல இல்லாமல் சிவனையே வணங்கி நல்ல அரக்கர்களாக இருந்தார்கள். அவர்களை பின்பற்றும் மக்களும் அப்படியே இருந்தார்கள். அதே சமயத்தில் அவர்கள் ஒரே இடத்தில் நிலைத்திருப்பதில்லை. அடிக்கடி நகரங்களை நகர்த்தி கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு செல்லும் போது கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் நசுக்கிக் கொண்டுதான் போனார்கள். ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் அசுரர்கள் கவலைப்படவே இல்லை. இவ்வாறு நகரங்கள் நகரும் போதெல்லாம் பல உயிரினங்கள் இறந்து கொண்டே இருந்தன. இதை பார்த்த மாமுனிவர்களும் தேவர்களும் வேதனை கொண்டார்கள். தேவர்களுக்கு அவர்களை எப்படி வெல்வது என்று புரியவில்லை. இதே சமயத்தில் இந்த 3 அசுரர்களும் சிவ பக்தர்களாக இருந்து தினமும் பூஜித்து வருவதால் அவர்களுடைய வலிமையும் பெருகிக் கொண்டே போனது. நகரங்கள் நகர நகர பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் நசுங்கி நசுங்கி இறந்து கொண்டே போனன. இதனால் தேவர்கள் அனைவருமே பிரம்மாவிடம் சென்று நியாயம் கேட்டார்கள். அவர்கள் கடுந்தவம் புரிந்தார்கள். அதனால் அவர்கள் கேட்ட வரத்தை தந்தேன். அதே சமயத்தில் அவர்கள் வரம் வாங்கிய பிறகும் கூட அசுர குணங்களை விட்டுவிட்டு ஒழுக்க நெறியில் வாழ்ந்து வருகிறார்கள். சிவனை முறைப்படி வழிபட்டு வருகிறார்கள். அதனால் அவர்கள் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று பிரம்மன் சொல்லிவிட்டார். பிறகு அவர்கள் வேறு வழியில்லாமல் சிவனை பார்க்க சென்றார்கள். பிரம்மா கொடுத்த வரத்தை பற்றியும் 3 அசுரர்கள் பற்றியும் சொன்னார்கள். அதை கேட்ட சிவபெருமான், தாரக புத்திரர்கள் அசுரர்களாக இருந்தாலும் என்னுடைய பக்தர்கள், சதா காலமும் என்னையே பூஜித்து வழிபட்டு வருகிறார்கள். ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறார்கள். அவர்களை எந்த காரணத்திற்காகவும் என்னால் வதம் செய்ய முடியாது என்று சிவபெருமான் சொல்ல, அதை கேட்ட தேவர்கள் அதிர்ச்சி அடைந்து பிறகு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். பரம்பொருளே, நீங்கள் சொல்வது சரிதான். அவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் அவருடைய நகரங்களை நகர்த்தும் பொழுது பல உயிர்கள் சேதமாகின்றன. முனிவர்களாலும் எங்களாலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இந்த நிலையில் அவர்கள் இப்படியே இருக்கவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும். ஆகவே தாங்கள் தான் கருணை கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்ட சிவன் மீண்டும் தெளிவாக சொன்னார். நன்றாக சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள்.
ஒழுக்க நெறியில் உள்ள எவரையும் அழிப்பது இயலாத காரியம். அதனால் நீங்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று உங்கள் விஷயத்தை முறையிடுங்கள். அவர் மாயம் தெரிந்தவர், அதற்கு மாற்று வழி அவரால் கூற முடியும் என்று சொல்ல அவர்களும் வேறு வழியின்றி வைகுந்தம் வந்தார்கள். பிரம்மாவும் சிவனும் சொன்ன விஷயத்தை சொன்னார்கள். அதையத்தான் மகாவிஷ்ணுவும் சொன்னார். அவர்களை கொல்ல முடியாது, அது நியாயம் கிடையாது. அவர்கள் பரம்பொருளான சிவனை முறைப்படி ஆராதித்து வருகிறார்கள். நானும் சரி, பிரம்மதேவனும் சரி, சிவனை மீறி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால்தான் நாங்கள் கூட சிவபெருமானை பூஜித்து எங்களுக்கு தேவையான ஆற்றலை பெற்று வருகிறோம். அதனால் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதனால் நீங்களும் சிவபெருமானை லிங்க வடிவில் பூஜித்து வாருங்கள். தாரக புத்திரர்கள் ஒழுக்க நெறியிலிருந்து தவறும் நிலையில் சிவபெருமானை வந்து வதம் செய்வார் என்று விஷ்ணு சொல்ல, அதை கேட்ட தேவர்கள், கண்டிப்பாக நாங்கள் சிவலிங்க பூஜை செய்கிறோம். ஆனால் அசுரர்களை அழிப்பதற்கு வேறு வழியை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களின் கோரிக்கையை கேட்ட மகாவிஷ்ணுவுக்கு அவர்களுடைய பிரச்சனை புரிந்தது. என்னதான் அவர்கள் சிவனை வழிபட்டு வந்தாலும், ஒழுக்கமாக இருந்தாலும் அவர்கள் நகரங்களை மாற்றுவதால் அவ்வப்பொழுது பல உயிர்கள் இறந்து கொண்டு தான் இருக்கிறது. காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணு இருந்தும் காக்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு தந்திரத்தை உருவாக்க ஆரம்பித்தார் மகாவிஷ்ணு. அவருடைய பரம பக்தனான சாருகவகனனை அழைத்தார். கூடவே நாரதரையும் அழைத்தார். அவரிடம் மகாவிஷ்ணு சொன்னார், எப்படியாவது அந்த அசுரர்களுடைய மனதை நாம் கெடுக்க வேண்டும். அதற்கான யோசனையையும் நான் சொல்கிறேன். அவர்களுடைய தந்தையை கொன்றது முருகப்பெருமான், முருகருடைய தந்தை சிவன். ஆகவே அவர்கள் சிவனை வணங்குவதால் எந்த விதத்திலும் அது நியாயமில்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர்களுடைய மனத்தில் நீங்கள் புகுத்த வேண்டும். தவறான வழியில் நடந்து கொள்பவர்களை அந்த வழியில் சென்றுதான் தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல, அதுவும் சரி என்று கேட்டுக்கொண்டு சாருவகனனும் நாரதரும் வைகுந்தத்தை விட்டு புறப்பட்டு முதலில் பூமிக்கு வந்தார்கள். ஆயசபுரி என்னும் இரும்பு நகரை அடைந்தார்கள். அங்கு வித்வன்மாலி சிவபக்தனாக ஒழுக்க நெறியோடு சிறந்த முறையில் ஆட்சி புரிந்து வந்தான். இருவரும் அரண்மனைக்குள் செல்ல அவர்களை பார்த்த வித்யுதன்மாலி எழுந்து வரவேற்றான். நாரதரை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாரதர் பார்க்க வந்தது அவனுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. நாரதரை அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் கூட வந்த ஒருவரை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. பிறகு அவனே கேட்டான், நாரதரே, உங்களை பற்றி உலகத்திற்கும் தெரியும். ஆனால் உங்கள் கூட வந்திருக்கும் இந்த நபர் யார் என்று தெரியவில்லை, தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்க, அதற்கு அவர், இவர் சகல தர்மங்களும் அறிந்த பெரிய மகான். எனக்கு தெரியாத பல விஷயங்களையும் இவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இவரை என் குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்று நாரதர் சொல்ல, அதை கேட்ட அந்த மாலி, தங்களுக்கே குரு என்றால் நாங்களும் அவரை குருவாகத்தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லி சாருவகன் காலில் விழுந்து வணங்கினான். பிறகு அவனை பார்த்து நாரதர் சொன்னார், அசுரனே, இவர் சகல வேத சாத்திரங்களையும் அறிந்தவர். யார் யார் எந்தெந்த நெறிகளை பின்பற்றினால் மேல்நிலை அடையலாம் என்ற வழி இவருக்கு தெரியும். இவருடைய உபதேசத்தால் மாமுனிவர்கள், தேவர்கள் பல பேர் உயர்நிலை அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் இவருடைய உபதேசம் பெற்று அதன்படி நடந்து உயர்நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இவரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று நாரதர் சொல்ல, அதையெல்லாம் கேட்ட அந்த மாலி மன்னன் மிகவும் சந்தோஷப்பட்டான். பிறகு சாருவகுணன் அவன் வந்த வேலையை ஆரம்பித்தான். அசுரா, நீ அன்றாடம் எந்த தெய்வத்தை வழிபட்டு வருகிறாய் என்று கேட்க, அதற்கு அவன் சிவபெருமான் என்று சொல்ல, அதை கேட்ட சாருவகனுடைய முகம் கோரமாக மாறியது. நக்கலாக சொன்னார், சிவபெருமானா? யார் அவர்? அவர் உங்களுக்கு குலதெய்வமா என்று கேட்க, அதற்கு அந்த அசுரன், அவர் உலக நாயகன், தேவாதிக்கெல்லாம் தேவன், சகல துன்பங்களையும் போக்க வல்லவன், அவர்தான் எங்கள் சிவன் என்று சொல்ல, அதை கேட்ட அவன் நகைத்தபடியே, தேவாதி தேவன் சிவபெருமான் என்று சொல்கிறாய், அப்படி என்றால் அவன் தேவர்களுக்குத்தானே தலைவன், தேவர்களின் நலனில் அக்கறை கொண்டவன், அப்படியானால் நீங்கள் தேவர்களா என்று அவன் கேட்க, அதற்கு அந்த அசுரன், இல்லை இல்லை, நாங்கள் அசுரர்கள் என்று தயங்கியபடி சொன்னான். அதை கேட்ட அந்த பரம பக்தன், இதில் என்ன தயக்கம் இருக்கிறது? அசுரர்கள் யார்? தேவர்களுடைய பரம விரோதிகள். அப்படி இருக்கும்போது தேவர்களுடைய தலைவனை நீங்கள் எதற்கு வழிபட வேண்டும்? அவர் உங்களை காப்பாற்ற மாட்டார், அதற்கு பதிலாக அழிப்பார் என்று அவர் சொல்ல, இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது போய், சிவபெருமான் எங்களுக்கு மரணம் நேராமல் காக்க வல்லவர், அதனால்தான் நாங்கள் அவரை வழிபட்டு வருகிறோம் என்று சொல்ல, இப்பொழுது சாருவகனன் ஒரு முக்கிய கேள்வியை கேட்டான். சரி, உங்கள் தந்தையை கொன்றது யார்? முருகன் என்று அசுரன் சொல்ல, சரி, அந்த முருக கடவுள் யார்? நீங்கள் வழிபட்டு வரும் சிவபெருமானுடைய மகன்தானே? அப்படியானால் உங்கள் தந்தையை கொன்றவனுடைய தந்தையை நீங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், இது நியாயமா என்று கேட்க, அவ்வளவுதான். அசுரன் யோசிக்க ஆரம்பித்தான். உண்மைதான், சிவபெருமானுடைய புதல்வன் தான் எங்கள் தந்தையை கொன்றான். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் சிவனை வழிபட வேண்டும்? அவர் எப்படி எங்களை காப்பாற்றுவார் என்றெல்லாம் எண்ணி எண்ணி அவன் கோபப்பட்டான். இறுதியாக முடிவெடுத்தான், சிவபெருமான் எங்கள் விரோதி, அவரை நாங்களும் எங்கள் குலத்தினரும் ஏன் வழிபட வேண்டும்?
இனி எதிர்க்கப் போகிறோம். தேவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கப் போகிறோம். தேவாதி தேவன்தானே அவர். அப்படி என்றால் தேவர்களை ஒழிப்போம் என்று அவன் முடிவெடுத்தான். அதன் பிறகு அவன் சிவ வழிபாட்டை விட்டுவிட்டு சிவனை எப்படி அழிக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் மட்டுமல்ல, அவன் நாட்டு மக்களும் சிவனுக்கு எதிராக கோபம் கொள்ள ஆரம்பித்தார்கள். முனிவர்களையும் பக்தர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இதே போன்று வெளிநகரத்தில் இருக்கும் கமலாட்சனையும் தங்க நகரத்தில் இருக்கும் தாரகாட்சனையும் நாரதரும் இவரும் போய் சந்தித்து மனதை மாற்றிவிட்டார்கள். சிவனுக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள். அவ்வளவு காலம் தர்மநெறியில் வாழ்ந்து வந்த அசுரர்கள் இப்பொழுது அக்கிரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பல கொடுமைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நாளுக்கு நாள் அவர்களுடைய கொடுமை அதிகரித்துக் கொண்டே போனது. அனைவரும் ஒன்று கூடி கைலாயம் சென்றார்கள். தாரக புத்திரர்களுடைய துன்புறுத்தல் பற்றி சொன்னார்கள். அவர்கள் பெற்ற வரத்தின்படி தாங்கள் தான் அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்று பரம்பொருளான சிவன் உணர்ந்தார். பிறகு தேவதச்சனான மகனை அடைத்தார். சிவபெருமான் அவனிடம் எனக்கு ஒரு ரதத்தை செய்யுமாறு கட்டளையிட்டார். அவனும் மிக பிரகாசமான ரதத்தை செய்து கொடுத்தார். அந்த ரதத்திற்கு வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் சக்கரங்களாக இருந்தார்கள். பிரம்மன் தான் சாரதியாக அமர்ந்தார். சிவபெருமான் ரதத்தில் ஏறி அசுரர்களை சம்காரம் செய்ய புறப்பட்டு விட்டார். இதை அறிந்த விநாயகரும் முருகரும் அவர்களுடைய படைகளை தேவர் படைகளோடு சேர்த்து கொண்டார்கள். சிவன் தங்கள் மீது படையெடுத்து வருவதை அறிந்த 3 அசுரர்களும் கொதித்தெழுந்து சிவபெருமானை எதிர்த்து வெற்றி கொள்வதற்காக போரிட ஆரம்பித்தார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய மனதில் ஒரு இருமாப்பு இருந்தது. தங்களை சிவபெருமானாலும் எளிதில் அழிக்க முடியாது. 3 நகரங்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் போதுதான் அழிவு ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை அவர்கள் பெற்றவர்கள். 3 நகரங்களும் தனித்தனியாக இருப்பதால் தங்களுக்கு அழிவு ஏற்படாது என்ற இருமாப்பு அவர்களுக்கு இருந்தது. அதனால் அவரவர் நகரத்தில் இருந்தே சிவன் மீதும் தேவர்கள் மீதும் பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தி போர் செய்ய ஆரம்பித்தார்கள். மிக நீண்ட கடுமையான போர் நடந்து கொண்டே இருந்தது. அசுரர்கள் அழிவதற்கான வழியே தெரியவில்லை. 3 நகரங்களும் ஒன்று சேராத நிலையில் எப்படி அழிவை ஏற்படுத்த முடியும் என்று அவர்கள் ஊகிக்க முடியவில்லை. அப்பொழுது சிவபெருமான் தனது கரத்தில் வில்லை ஏந்தி நாணை இழுத்து விட்டார். அதிலிருந்து புறப்பட்ட விசை பெரும் சத்தத்தோடு உலகையும் நடுங்க வைத்தது. அத்துடன் தனித்தனியே மிதந்து கொண்டிருந்த நகரங்களும் ஒன்று சேர்ந்தன. அதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். சம்போ மகாதேவா என்று சிவனை வாழ்த்த ஆரம்பித்தார்கள், போற்ற ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த 3 அசுரர்களும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். 3 நகரங்களும் ஒன்று சேர்ந்ததைக் கண்டு ஆத்திரம் பொங்க சிவபெருமான் மீது சக்தி வாய்ந்த பானங்களை ஏவி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் பிரம்மதேவன், பரம்பொருளே மகாதேவா, இதுதான் சரியான சமயம். அவர்கள் பெற்ற வரத்தின்படி 3 நகரங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. தாங்கள் சற்றும் தாமதிக்காமல் ஒரே அம்பால் 3 நகரங்களோடு அசுரர்களையும் சேர்த்து அழியுங்கள் என்று சொல்ல சிவபெருமான் மந்திரத்தை உச்சரித்து அஸ்திரத்தை ஏவினார். அது 3 நகரங்களோடு அசுரர்களையும் அழித்தது. தாரகனின் புத்திரர்கள் அசுரர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து வந்த காரணத்தால் அவர்களுக்கு சிவகண பதவியை அளித்தார் சிவபெருமான். தேவர்கள் அனைவரும் அவருடைய துயர்களை நீக்கிய சிவபெருமானை பலவாறு துதித்து வணங்க ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 6. இந்திரனால் உருவான அசுரன் ஜலந்தாசுரனுடைய வதம். தாரக புத்திரர்களை அழித்த பிறகு சிவபெருமான் திருக்கைலாயம் வந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு தேவர்களுக்கு அரக்கர்களுடைய தொல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தது. தங்களை எதிர்ப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் தேவேந்திரனுக்கே தலைக்கால் புரியவில்லை. தனக்கு எதிரி யாரும் கிடையாது, ஒருவனும் கிடையாது என்கின்ற ஒரு மமதை அவரிடம் இருந்தது. ஒரு சமயம் அவன் சிவபெருமானை பார்ப்பதற்காக தரிசனம் செய்வதற்காக கைலைக்கு வந்திருந்தான். அப்பொழுது சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். இந்திரன் அவரை கண்டான். சிவபெருமான் மரவுரி தரித்து தனிமையில் ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்க அவரை பார்த்த இந்திரன், இவர் சிவனாக இருக்க வாய்ப்பில்லை, இவர் யார் என்று தெரியவில்லை, ஒருவேளை முனிவராகவோ சிவகணங்களாகவோ இருக்கலாமோ என்று நினைத்து கொண்டு சிவனுக்கு அருகில் வந்து, தவம் புரிவது யார்? தேவேந்திரன் வந்திருக்கிறேன், கண்களை திற என்று சொல்ல சிவன் கண்ணை திறக்கவில்லை. மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்து கொண்டே இருந்தான். அப்பொழுதும் அவர் அசையவில்லை. தேவேந்திரனுக்கு கோபம் வந்துவிட்டது. கடைசியாக சொல்கிறேன், கண்களை திறந்து பார், சிவபெருமான் எங்கே இருக்கிறார், அதை சொல்லிவிடு என்று சொல்ல அதற்கும் சிவபெருமான் அசையவில்லை. அதனால் கோபமடைந்த இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை எடுத்து அவர் மீது வீசினான். அவ்வளவுதான். சிவபெருமானுடைய தியானம் கலைந்து பெரும் கோபத்துக்கு உள்ளானான் இந்திரன். கண்களை திறந்த சிவன் இந்திரா என்று கோபமாக சொல்ல அந்த இடமே அதிர்ந்தது. அதற்குள் அவருடைய நெற்றிக்கண் திறந்து அதில் இருந்த நெருப்பு வெளிப்பட்டது. அதை கண்ட இந்திரன் நடுங்கி போனான். உண்மையை தெரிந்து கொண்டு
மகாதேவா, தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை காத்தருளுங்கள் என்று சொல்வதற்குள்ளாகவே வஜ்ராயுதமும் அவனும் தீக்கிரையாகிவிட்டார்கள். இதை அறிந்த தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி மற்ற தேவர்களும் பிரம்மாவை அழைத்து கொண்டு சிவனை வந்து பார்த்தார்கள். தேவேந்திரன் தெரியாமல் செய்துவிட்டான், அவனை மன்னித்து விடுங்கள். ஒரு தலைவன் இல்லை என்றால் தேவலோகம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, சிறுகுலைந்து விடும். ஆகவே நீங்கள் தான் எங்கள் வேண்டுதலுக்கு இணங்க மீண்டும் அவரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல சிவபெருமானும் இந்திரனை உயிர்ப்பித்து எழுமாறு செய்தார். அவனும் தன் தவறுக்கு மன்னிப்பு சொன்னான். இருந்தாலும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த நெருப்பு கைலையில் இருந்து வெளியேறி திருப்பார்கடலில் விழுந்து அது ஒரு குழந்தையாகிவிட்டது. கடலரசனிடமிருந்து வந்த அந்த குழந்தையை கடலரசன் ஏற்றுக்கொண்டான். என்ன பெயரிடுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. உடனே அவன் பிரம்மனை அழைத்தான். பிரம்மன் வந்து குழந்தையை தூக்க அந்த குழந்தை பிரம்மாவின் கழுத்தை இறுக பற்றி கொள்ள பிரம்மனுக்கு கண்ணில் ஜலமே வந்துவிட்டது. உடனே பிரம்மதேவன் ஜலந்திரன் என்ற பெயரை வைத்தார். அந்த பெயரிலேயே கடலரசன் அந்த குழந்தையை வளர்த்தான். அவன் ஒரு நல்ல வயது வந்ததும் பிரம்மதேவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். பிரம்மனும் காட்சி கொடுத்தான். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க சாகா வர வேண்டும் என்று அவன் சொல்ல, அப்படிப்பட்ட வரத்தை அளிக்க முடியாது, இருந்தாலும் நீ சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பிலிருந்து தோன்றியவன், அதனால் உனக்கு அவரே தாயும் தந்தையும் ஆவார், அதனால் அவரை தவிர வேறு எவராலும் உனக்கு மரணம் ஏற்படாது என்ற வரத்தை பிரம்மா தந்துவிட்டு மறைந்து போனார். அந்த வரத்தை வாங்கிய ஜலந்தரன் காலநேமியின் மகளான பிருந்தையை திருமணம் செய்து கொண்டான். அதற்கு பிறகு அசுரர்களுடைய அரசனாக முடிசூடி கொண்டான். அந்த சமயத்தில்தான் அவன் தேவர்களை பற்றி கேள்விப்பட்டான். தேவர்கள் அசுரர்களுடைய உதவியுடன் திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து வெளிப்பட்ட அமிர்தத்தை அசுரர்களுக்கு பங்கு தராமல் அவர்களை அருந்திவிட்டதை பற்றி அவன் கேள்விப்பட்டான். தன் வம்சத்தினர் வஞ்சித்த தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அசுரர்களுடைய செல்வாக்கை ஓங்க செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டான். அதனால் பெரும் படையோடு தேவலோகம் சென்றான். ஜலந்தாசுரனுடைய பலவகை படையை வருவதைக் கண்ட இந்திரனும் படைபலத்தை பெருக்கினான். அவன் ஐராவதத்தின் மீது ஏறி நின்று எதிர்க்க புறப்பட்டான். அவனுக்கு உதவியாக பலவகை படைகள் இருந்தன. இருதரப்பிலும் போர் பயங்கரமாக நடந்தது. உக்கிரமாக மோதிக்கொண்டார்கள். அசுரர்களும் தேவர்களும் லட்சக்கணக்கில் பலியானார்கள். குதிரைகளும் யானைகளும் இறந்தன. தேவர்கள் அமிர்தத்தை அருந்திருந்ததால் புத்துணர்ச்சியோடு போர் புரியவே அசுரர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. தேவர்கள் படைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடினார்கள். ஜலந்தாசுரனுக்கு இது கேவலமாக இருந்தது. அவனே தனியாளாக சென்று போர் புரிய ஆரம்பித்தான். பலவிதமான அஸ்திரங்களை உபயோகித்தான். அவனுடைய கொடுமையான தாக்குதலால் தேவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. திரும்பி ஓட ஆரம்பித்தார்கள். தேவேந்திரனும் அவனும் நேருக்கு நேர் சண்டை போட்டார்கள். தன் வஜ்ராயுதத்தை கொண்டு தேவேந்திரன் தாக்க அதை தன் வாளால் சுக்குநூறாக்கினான் அசுரன். பிறகு கோபப்பட்ட இந்திரன் சூலாயுதத்தை எடுத்து வீச அதை கையால் வாங்கி மீண்டும் அதை திருப்பி அனுப்பினான். அது அவனுடைய ஐராவதத்தை குத்தி காயப்படுத்த அது பிளிரியப்படி தரையில் விழுந்தது. தேவேந்திரனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. யானை வாகனமும் போய்விட்டது, வஜ்ராயுதமும் போய்விட்டது. இவனுடைய தாக்குதலை தாக்க முடியாது என்று தெரிந்து கொண்டான். இடத்திலிருந்து மறைந்து விட்டான். தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்று வீர முழக்கமிட்டான். ஜலந்தராசுரன் தேவலோகத்துக்குள் சென்று அட்டகாசம் செய்தான். தேவ கன்னிகளை அசுரர்களுக்கு அடிமையாக்கினான். இந்திரானுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அனைவரும் அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். அடுத்த அந்த அசுரன் தன் படையோடு அக்னி தேவனுடைய ஜோதிஷ்மதி பட்டணத்தை ஆக்கிரமித்தான். அக்னி தேவனுடைய கோபத்தால் அந்த நெருப்பால் பல அசுரர்கள் தீக்கு இரையானார்கள். இதை கண்ட அவன் அக்னி தேவனை தன் கரத்தால் பற்றி உயர தூக்கி வீசி எறிந்தான். அக்னி தேவனை அதிர்ச்சிக்குள்ளானான். அந்த சமயம் அசுரன் அக்னி தேவனை பார்த்து, அக்னி தேவா, இப்பொழுது பார், உன்னை எடுத்து நான் விழுங்கப் போகிறேன் என்று சொல்லியபடியே கரத்தை நீட்டினான். அதை கண்ட அக்னிதேவன் பயந்து அவன் கையில் அகப்படாமல் ஓடி தப்பித்துக் கொண்டான். அடுத்து வாயுதேவனும் நிருதியும் ஜலந்திரனை எதிர்த்து வந்தார்கள். அவர்களையும் தோல்வியுரை செய்தான் அந்த அசுரன். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களுமே தலைமறைவாயினார்கள். தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தான் அந்த அசுரன். யமலோகத்தின் மீது தாக்குதல் நடத்தினான். மரண தேவனான யமதருமன் ஆத்திரம் கொண்டான். அற்ப அரக்கனே, நான் ஒன்றும் மற்றவர்கள் போல் கிடையாது. நான் மரண தேவன். உனக்கு ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்று முழக்கமிட்டபடியே தன்னுடைய கதாயுதத்தை அவன் மீது வீசினான். அவனை நோக்கி வந்த கதாயுதத்தை தவிடுபொடியாக்கினான் ஜலந்தராசுரன். அதை கண்டு மேலும் கோபமடைந்த யமதருமன் அவரிடம் இருந்த ஆற்றல் மிகுந்த ஆயுதங்களை சரமாரியாக அனுப்பினார். அது அசுரனை தாக்கி காயப்படுத்தியது. இருந்தாலும் அவன் சோர்வடையவில்லை. யமன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளினான். ஒரு ஈட்டியை எடுத்து யமனுடைய மார்பில் ஓங்கி குத்த தயாராக இருந்தான். அதை பார்த்து யமதருமனே அதிர்ந்து போனார், பயந்து போனார். பிறகு அவரை தாக்காமல் ஈட்டியை கீழே தூக்கி போட்டு விட்டான் அசுரன். பார்த்தாயா யமதர்மா, உன்னையே மரணத்தை கண்டு பயப்படும்படி நான் செய்துவிட்டேன். உன்னிடம் உள்ள கால தண்டத்தை என்னிடம் கொடுத்துவிடு, எனக்கு அடங்கியிரு என்றான்.
எவனால் எதுவுமே பேச முடியவில்லை. அவரும் அடிமையானார். அடுத்து யக்ஷர்கள் வாழும் பகுதிக்குள் நுழைந்தான். யக்ஷர்கள் தலைவனான குபேரன் பார்த்தான். ஜலந்தராசுரனுடன் போரிட்டு தோல்வியடைந்து அடிபணிந்து போனான். பிறகு அடிபணிந்து போக அவருக்கு விருப்பமில்லை. குபேரன் தன் படை சூழ சென்று அவனை வரவேற்று, அசுர அரசனே, உங்களுடைய வல்லமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவர்களையே வெற்றி கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்ல அதை மகிழ்வோடு அவன் ஏற்றுக்கொண்டான். குபேரனை கட்டி தழுவி கொண்டான். உண்மையிலேயே நீங்கள் தான் மதிக்க தெரிந்தவர். குபேரா, உன்னை நான் என்னுடைய உயிர் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த அசுரன் சொன்னான். குபேரப்பட்டினத்தில் அசுரன் தன் படையோடு தங்கினான். யக்ஷ கன்னிகளோடு இன்ப களியாட்டம் போட்டான். ஆனந்தமாக வாழ்ந்தான். காலங்கள் கழிந்தன. சில நாட்களுக்கு பிறகு அது அவனுக்கு சலித்து விட்டது. மேற்கொண்டு எங்கு படையெடுத்து செல்லலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது மகாவிஷ்ணுடைய நினைவு வந்தது. அவர்தானே அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமிர்தம் அளித்தவர். அதனால் அவனுடைய படையோடு வைகுண்டம் போனான். அதை எறிந்த மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் வந்து பல வகையான அஸ்திரங்களை பயன்படுத்தி அசுரர் படையை சின்ன பின்னமாக்கினார். பலரும் இறந்து போனார்கள். ஆத்திரமடைந்த அந்த அசுரன் விஷ்ணுவை நேருக்கு நேர் எதிர்த்து போரிட்டான். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் சரமாரியாக பல வகை அஸ்திரங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இறுதியில் அசுரன் தன் கதாயுதத்தை எடுத்து விஷ்ணுவின் வாகனமான கருடன் மீது ஏவினான். அந்த அடி தாங்க முடியாமல் கருடன் துடிதுடித்தான். அதனால் நிற்க முடியாமல் பறக்க முடியாமல் இருந்தது. தள்ளாடியபடியே கீழே விழுந்து விட்டது. மகாவிஷ்ணு கருடன் மீது இருந்து கீழே குதித்தார். அவருடைய ஆத்திரம் பல மடங்கு ஆனது. சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவை ஒன்றுமே அவனை காயப்படுத்தவில்லை. இது எதனால் என்று யோசித்தார். அப்பொழுது அவன் பெற்றிருக்கும் வரம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. தன்னால் வதம் செய்ய முடியாதவனோடு போரிட்டு எதற்காக தன் ஆற்றலை வீணாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அந்த இடத்திலிருந்து அவர் மறைந்து போனார். மகாவிஷ்ணு தன்னை எதிர்க்க முடியாமல் பயந்து ஓடிவிட்டார். அதனால் தனக்கே வெற்றி என்று ஜலந்தாசூரன் வீர முழக்கமிட்டான். அவன் அடுத்து சத்தியலோகம் போனான். அங்கு பிரம்மதேவர் இருந்தார். அந்த இடத்திற்குள் தம் படைகளோடு வந்தான். பிரம்மதேவன் அவனை கண்டதும் நடுங்கிவிட்டார். தன்னிடம் வரம் பெற்று தன்னையே எதிர்க்க வந்துள்ளதை எண்ணி மிகவும் வருந்தினார். அவனை தன்னால் எதிர்த்து தாக்கி வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த அவர் குபேரனைப் போல அவரும் வரவேற்று உபசரித்தார். அவனும் கொஞ்சம் யோசித்தான். தன்னுடைய வலிமைக்கும் வெற்றிக்கும் அவர் அளித்த வரமே காரணம் என்பதை அவன் உணர்ந்தான். அதனால் அவரை வணங்கி, பிரம்மதேவரே, நீங்கள் தான் என்னுடைய கண்கண்ட கடவுள். நீங்கள் அளித்த வரத்தினால்தான் உலகையும் வென்று நான் அடக்கியுள்ளேன். அதனால் உங்களை எதிர்ப்பது முறையல்ல என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் அடுத்து கைலாயம்தான் செய்வான் என்று பிரம்மதேவனும் மற்ற தேவர்களும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் இதுவரை பெற்ற வெற்றியே போதும் என்று பூரித்து போய் தன் நகருக்கு திரும்பி மகிழ்ச்சியோடு காலங்கழிக்க ஆரம்பித்தான். ஆனால் தேவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவன் உயிரோடு இருக்கும் வரை நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் அவனுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த தருணத்தில் அங்கு நாரதர் வந்தார். தேவர்களுடைய சோக முகத்தை பார்த்து என்ன ஆனது என்று கேட்க, அந்த தேவர்களும் நடந்து முடிந்த அனைத்தையும் சொன்னார்கள். அவனை கொல்வதற்கு ஒரே வழி சிவனால் மட்டும்தான் முடியும். ஆனால் அவன் கைலாயம் நோக்கி போர் தொடுக்கவில்லை. ஒருவேளை போர் தொடுத்திருந்தால் கண்டிப்பாக சிவபெருமான் அவனை அழித்திருப்பார். என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அவர்கள் புலம்ப, அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இனிமேல் நீங்கள் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்ய ஆரம்பிங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அந்த அசுரனை பார்க்க சென்றார். நாரதரை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய முன்னோர்களான பல அசுரர்கள் நாரதரை எதிர்க்கவில்லை, வரவேற்றிருக்கிறார்கள். எனவே அவனும் வரவேற்றான். உலகமும் உன்னை பற்றி தான் பேசுகிறது. வீரனாக நீ இருக்கிறாய். ஆனால் எல்லா சுகத்தையும் அனுபவித்தாலும் ஏதோ ஒன்று குறையாக இருக்கிறது என்று சொல்ல, அதை கேட்ட ஜலந்தரன் ஏளனமாக சிரித்தான். உங்களுக்கு என்னை பற்றி தெரியவில்லை. பூலோக மனிதர்கள், தேவலோக கன்னியர்கள், யக்ஷி கன்னியர்கள், எத்தனையோ அழகு வாய்ந்த பெண்களோடு நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் 7 உலகத்தில் என்னை போல் அனுபவித்தவர்கள் யாருமே கிடையாது. பல அழகிகள் இங்கு இருக்கிறார்கள் என்று அசுரன் சொல்ல, அதை பார்த்த நாரதர் கேட்டார், நீ கைலாயம் சென்றாயா? அங்கு உமாதேவி இருக்கிறாள். அவளை விட அழகானவள் இங்கு வேறு யாருமே கிடையாது. நீ மட்டும் தேவியை பார்த்திருந்தால் இவர்கள் யாருமே உனக்கு ஒன்றுமே இல்லை என்று தோன்றியிருக்கும் என்று சொல்ல, அதை கேட்ட அவன் ஆச்சரியப்பட்டான். உமாதேவி அவ்வளவு அழகு வாய்ந்தவளா? எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. நான் உடனே கைலைக்கு சென்று அவளை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டான். தான் வந்த வேலை வெகு சுலபத்தில் முடிந்ததை எண்ணி நாரதர் மகிழ்ந்தார். ஜலந்தரன் ஒரு பெரும் படையோடு கைலாயத்திற்குள் நுழைந்தான். அப்பொழுது சிவபெருமான் கண்களை மூடியபடி தவம் புரிந்து கொண்டிருக்க அருகில் உமாதேவி இருந்தாள். அவளுடைய அழகில் அவன் மயங்கி போனான். உமாதேவி அரக்கனை கண்டு அஞ்சி ஒதுங்கினாள். அரக்கன் சிவனிடம் வந்து, சிவனே, கண்களை திறந்து பார் என்று உரத்த குரலில் சொன்னான். சிவபெருமான் கண்களை திறந்து பார்த்தார். சதா நேரமும் தியானத்தில் இருக்கும் உனக்கு எதற்கு பெண்? அவளை என்னோடு அனுப்பிவிடு.
உன்னை எதிர்த்து போரிடாமல் நான் சென்று விடுவேன் என்று அவன் சொல்ல அதை கேட்ட சிவன் ஆத்திரமடைந்தார். மூடனே, உமாதேவியை கேட்கும் அளவிற்கு துணிந்து விட்டாய் என்று கேட்க அதற்கு அந்த அசுரன், ஆமாம், நீ சதா காலமும் தியானம் செய்து கொண்டே இருக்கிறாய். அதனால் உனக்கு என்னை பற்றி தெரிவதற்கு வாய்ப்பில்லை. தேவர்கள், யக்ஷர்கள், யமன், குபேரன், பிரம்மா, விஷ்ணு எல்லாரையுமே வென்று அடக்கியவன் நான். அவர்கள் இருக்குமிடமே தெரியாமல் செய்துவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை எதிர்த்தால் உனக்குதான் விபரீதம். நான் இப்பொழுதே உமாதேவியை அழைத்து செல்கிறேன். முடிந்தால் தடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு உமாதேவியை நோக்கி சென்றான். அதற்குள் உமாதேவி அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து மறைந்து விட்டாள். நீ மறைந்து விட்டால் என்ன, எங்கு சென்றாலும் விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டே அவளை பின்தொடர ஆரம்பித்தான். அதற்குள் பூதகணங்கள் தோன்றி அவனை தடுத்தன. அசுர படைகள் தாக்கின. சற்று நேரத்திற்கெல்லாம் அசுர படைகள் அத்தனையுமே அழிந்து விட்டன. அதை கண்ட அசுரன் தன் குல குருவான சுக்கராச்சாரியரை வேண்டினான். அவருடனே தோன்றி இறந்து போன அசுரர்களுக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர் பெற வைத்தார். அதற்குள் சிவகணங்களோடு தேவர் படைகளும் சேர்ந்து கொண்டன. அசுர படையும் தேவர் படையும் கடுமையாக போர் புரிந்தன. பல பேர் மாறி மாறி இறந்தார்கள். அவ்வாறு இறக்கும்போது அசுர வீரர்களை சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினி மந்திரத்தாலும், தேவர் படைவீரர்கள் இறந்து போனால் தேவகுரு பிரகஸ்பதி துரோணாஸ்தலத்திலிருந்து கொண்டு வந்த மூலிகைகளால் உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தார். அதனால் எத்தனை முறை இறந்து போனாலும் மீண்டும் உயிரோடு வந்து போர் புரிந்து கொண்டே இருந்தார்கள். பல நாட்கள் போர் நடந்து கொண்டே இருந்தது. இதை பார்த்த ஜலந்தரன் துரோணசல மலையை அடியோடு பெயர்த்து கடலில் வீசி எறிந்து விட்டான். இதனால் அந்த தேவகுரு தேவர்களை உயிர்ப்பிக்க முடியாமல் திண்டாடினார். அதைக் கண்டு ஆத்திரம் கொண்ட தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்ட அவர் தன் முகத்தில் இருந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த சக்தி சுக்கராச்சாரியாரை செயல்படுத்த முடியாமல் அடக்கி வைத்தது. இதனால் அசுர படைகள் பெரும் சேதமடைந்தன. இதைக் கண்டு கோபம் கொண்ட ஜலந்தரன் தனி ஆளாக வந்து போர் புரிய ஆரம்பித்தான். விநாயகர், முருகன், வீரபத்ரன், நந்திதேவர் ஆகிய அனைவருமே அவனுடைய தாக்குதலுக்கு முன் நிற்க முடியாமல் ஓடிப்போனார்கள். இவற்றையெல்லாம் கண்ட சிவபெருமான் ஆத்திரம் கொண்டார். ஜலந்தரன் வீழ்ச்சியிருந்த தேர் முறியுமாறு செய்தார். அவனும் மயங்கி விழுந்தான். ஆனால் சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் விழித்துக் கொண்டான். தன் மாய சக்தியால் ஒரு மோகினியை உருவாக்கி சிவபெருமானிடம் அனுப்பி அவரை மயக்குமாறு செய்தான். பிறகு ஜலந்தரன் சிவன் போல உருமாறி பார்வதி தேவியை தேடி சென்றான். பார்வதியும் வருவது கணவனோ என்று நினைத்தாள். ஆனால் சிவன் உருவில் வந்த அசுரன் அவளுடைய அழகில் மயங்கி திகைத்து நின்றான். அவனுடைய இந்த செயலே அவன் சிவன் இல்லை என்பதை வெளிப்படுத்தியது. அசுரன் சிவன் வேடத்தில் வந்ததை பார்த்த பார்வதி பயந்து போய் அங்கிருந்து மறைந்து வைகுந்தம் சென்றாள். விஷ்ணுவிடம் பார்வதி ஏற்பட்ட தொல்லைகளை சொன்னாள். அசுரனை சிவபெருமானாலும் வெற்றி கொள்ள முடியாத நிலைக்கான காரணம் என்னவென்று யோசித்தார். அதற்கு பார்வதி சொன்னாள், ஜலந்தரனுடைய மனைவி பிருந்தையின் பதிவிரதா தர்மம்தான் அவனை காப்பாற்றி வருகிறது. அதனால்தான் சிவனாலும் வெற்றி கொள்ள முடியவில்லை என்று பார்வதி சொல்ல, அதை கேட்ட விஷ்ணு, கவலை வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு முனிவர் வேடம் போட்டு ஜலந்தரனுடைய மனைவி இருக்கும் இடத்திற்கு வந்தார். அதை பார்த்த பிருந்தை யாரோ ஒரு முனிவர், சக்தி வாய்ந்தவர் வந்திருப்பதாக உணர்ந்து உபசரிக்க ஆரம்பித்தாள். அவளை பார்த்து விஷ்ணு பேச ஆரம்பித்தார். உன்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு சோகக்கலை இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்க, என் கணவனால் தான் நான் சோகமாக இருக்கிறேன். யாராலும் அவரை வெல்ல முடியாது, ஆனால் சிவனால் அவரை அழிக்க முடியும். இப்பொழுது அவர் கையில நோக்கி சென்றிருக்கிறார். கண்டிப்பாக சிவபெருமான் என் கணவனை கொண்டு விடுவார் என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்க, இதுதான் சமயம் என்று எண்ணி தன்னுடைய மாய தோற்றத்தால் அந்த அரக்கனை 2 பாகமாக பூதகணங்கள் தூக்கி வருவது போல ஒரு காட்சியை ஏற்படுத்தினார். அதை பார்த்த அவனுடைய மனைவி, பலித்து விட்டது, வரம் பலித்து விட்டது, சிவனை எதிர்க்க வேண்டாம் என்று எவ்வளவு கூறியும் கேட்காமல் அவர் சென்றார். இப்பொழுது உடல் வெட்டுண்டு வந்திருக்கிறார். இனி என்ன நான் செய்வேன் என்று அவள் புலம்ப, அதை கேட்ட அந்த முனிவர் அவள் அருகில் சென்று, கவலைப்படாதே, உன்னுடைய கவலையை இப்பொழுதே போக்குகிறேன். என்னுடைய தவ வலிமையால் உன்னுடைய கணவருக்கு உயிர் தருகிறேன் என்று சொல்லி வெட்டுண்ட உடலை ஒன்று சேர்த்து உயிர் பெற்று எழுந்து அந்த உடல் வர அது முனிவரை வணங்க, முனிவரும் வாழ்த்துவிட்டு சென்றார். இறந்து போன கணவர் உயிர் பெற்று வந்ததை எண்ணி அவனை ஆற தழுவினாள் பிருந்தை. பிறகு யோசித்தாள், இது நம் கணவன் கிடையாது, வேறு யாரோ, இது அனைத்தும் மாயம்தான், விஷ்ணுதான் இவ்வாறு செய்திருக்கிறார் என்று கோவப்பட்ட அவள் விஷ்ணுவை பார்த்து சொன்னாள், விஷ்ணுவே, என் கற்புக்கே நீ களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாய். அதற்கான பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். பூலோகத்தில் மனிதனாக பிறந்து உன் மனைவியை அசுரன் ஒருவன் தூக்கி செல்ல அதனால் பெரும் வேதனையைக் கண்டு நீ துடிப்பாய் என்று அவள் சாபமிட்டாள். அதன் பிறகு அவள் வாழ விரும்பாது தீ வளர்த்து அதில் பிரவேசித்து உயிர் துறந்தாள். இதை பார்த்த விஷ்ணுவுக்கு மனதளவில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டது. வேதனையை தாங்க முடியவில்லை. பிருந்தையின் சாம்பல் மீது புரண்டு புரண்டு கதறினார். அவருடைய கதறலை கண்டு பொறுக்க முடியாத உமாதேவியே அங்கு வந்து பிருந்தையின் சாம்பலை தன் கரத்தால் அள்ளி அதை துளசி மாலையாக்கி, திருமாலே, இதை எந்த காலத்திலும் அணிந்து கொண்டே இரு, இதனால் உன்னுடைய துன்பம் நீங்கும் என்று சொன்னாள்.
அவரும் அவ்வாறு துளசி மாலையை அணிந்து கொண்டார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கம் மாய மோகினியிடம் சிக்கியிருந்த சிவபெருமான் தெளிவு பெற்றார். ஜலந்தரனை தேடினார். அதற்குள் ஜலந்தரன் தன் மாய சக்தியால் மாய பார்வதியை உருவாக்கினான். தன் வீரர்களை கொண்டு அவளை பலவந்தப்படுத்துவது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினான். அதை கண்டு சிவபெருமான் கவலைப்படவில்லை. அவள் கையாலேயே அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஜலந்தரனை தேடி போனார். பிறகு ஜலந்தரனும் சிவனும் நேருக்கு நேர் மோத தயாரானார்கள். அப்பொழுது சிவன் மிகவும் அமைதியாக, ஜலந்தரா, உன்னுடைய பராக்கிரமத்தை நான் சோதிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட அவன், என் பராக்கிரமத்தை நீ சோதிக்கப் போகிறாயா? நீ என் பராக்கிரமத்தை பார்த்திருக்கிறாயா? தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னிடம் மண்டியிட்டு இருக்கிறார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் என்னிடம் ஒன்றுமே செய்ய முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்று அவன் பெருமையாக சொல்ல, சிவபெருமான் தன் கால் பெருவிரலால் பூமியில் ஒரு சக்கரத்தை வரைந்து, இதை உன்னால் எடுக்க முடியுமா என்று கேட்க, அதுக்கு அவன் ஆணவத்தோடு சொன்னான், இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? நீ வாசம் புரியும் கைலாய மலையையே பெயர்த்தெடுத்து பந்தை போல வீசி எறிந்து விடுவேன். அப்படி இருக்கும்போது நிலத்தில் நீ வரைந்த சக்கரத்தை எடுக்க முடியாதா என்று சொல்ல, பதிலுக்கு சிவனும் தேவையில்லாமல் பேச வேண்டாம், உன்னால் முடிந்தால் இதை எடுத்து காட்டு என்று சொல்ல, அவனும் அலட்சியமாக எடுக்க முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. தன் பலம் முழுவதையும் செலுத்தி எடுக்க முயன்றும் அவனால் முடியவில்லை. சிவபெருமான் சிரித்தார். இப்போது பார் என்று சொல்லிவிட்டு சக்கரத்தை அவரே பெயர்த்தெடுத்து அவன் மீது வீசினார். அது சக்கராயுதமாக சுழன்று அவனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவன் பயந்து ஓடினான். இருந்தாலும் அது விடாது துரத்தி சென்று அவன் உடம்பை கொய்தது. உடல் தரையில் விழுந்தது. ஜலந்தரன் இறந்து போன விஷயத்தை பார்த்து தேவர்கள் அனைவருமே சிவபெருமான் மீது மலர் தூறி வணங்கி நின்றார்கள். அப்பொழுது மகாலட்சுமி சிவன் முன்பு தோன்றி, பரம்பொருளே, திருப்பார்கடலில் தோன்றியவன் அவன், அதனால் எனக்கு சகோதரன் அவன், ஆகையால் அவனுக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று வேண்ட, அதற்கு சிவபெருமான், கவலை வேண்டாம் திருமகளே, என்னால் வதைக்கப்பட்ட அவன் சிவகண பதவியை அடைவான் என்று அவர் சொல்ல, அவனுடைய உடல் மறைந்தது. அவன் சிவகணங்களுள் ஒருவனானான். அத்தியாயம் 7. சிவத்தொண்டின் பயன் என்ன? முன்னொரு காலத்தில் ஒரு சிவபக்தன் இருந்தான். நல்ல குணம் கொண்டவன் அவன். தர்மத்தின் வழியில் வாழ்ந்தான். அவன் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தான். ஒரு சமயம் அவன் காட்டுக்குள் சென்று சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். எதுவும் சாப்பிடாமல் கடுந்தவம் புரிந்தான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று மூல மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டே இருந்தான். நீண்ட காலத்திற்கு பிறகு சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து, உன் தவத்திற்கு நான் மகிழ்ந்து போனேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்ல, அதற்கு அவன், பரம்பொருளே, பரமேஸ்வரா, நான் நினைத்த போது நினைத்த இடத்திற்கு சென்று வரும் வரத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்க, அதை கேட்ட சிவன் அவனுக்கு ஒரு பொற்றாமரை கொடுத்தார். இந்த மலரை வைத்துக்கொள், இந்த மலர் மீது நீ அமர்ந்து நின்று எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அதை நினைத்தாலே போதும், நீ சென்று விடுவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். அதன் பிறகு அவன் அந்த மலரையே தன் வாகனமாக கொண்டான். அதனாலேயே அவன் புஷ்ப வாகனன் என்ற சிறப்பு பெயர் பெற்றான். அவன் அந்த பொன்மலரில் அமர்ந்து கொண்டு பூலோகம் மட்டுமல்லாமல் தேவலோகம், சத்தியலோகம், வைகுந்தம், கைலாயம், நரகலோகம் என்று நினைக்கும் இடத்திற்கு அவ்வப்பொழுதெல்லாம் சென்று கொண்டே வருவான். ஓரிடத்தில் இருக்கவே மாட்டான். சுற்றி திருவதையே தொழிலாக வைத்திருந்தான். அதை பார்த்த பிரம்மன் அவன் முன்னால் தோன்றி, புஷ்ப வாகனனே, எல்லா இடத்திலுமே அலைந்து கொண்டே இருக்கிறாய், இதனால் என்ன பயன் இருக்கிறது? நீ ஒன்று செய், புஷ்கர தீபத்துக்கு மன்னனாகி அந்த இடத்திலேயே இருந்து ஆட்சி புரிந்து வா, அதனால் சகல நன்மையும் உண்டாகும் என்று சொல்ல, அதையும் அவன் கேட்டு சம்மதித்து அவ்வாறே ஆட்சி புரிந்து வந்தான். அவன் மன்னன் ஆனான். அவனுடைய மனைவி லாவண்யவதி. அவளும் அன்பு மாறாமல் இருந்தாள். நல்ல குணத்தோடு இருந்தாள். அவருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. காலப்போக்கில் அவர்களுக்கு மகன்கள் பிறந்தார்கள். அவர்களும் பெரும் வீரர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு நல்ல கல்வி தர வேண்டும் என்று நினைத்தான். அதனால் பிரசேதன முனிவர் என்பவரை தன் அரண்மனைக்கு வரவழைத்தார். தன் மகன்களுக்கு கல்வி புகட்டுமாறு கேட்டுக்கொண்டார். அவரும் அவ்வாறே கல்வி புகட்ட மகன்கள் அனைவருமே நன்கு கற்று நல்லறிவு பெற்றார்கள். மன்னனின் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. சிவனுடைய அருள் இருக்கிறது, செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது, அழகும் குணமும் உள்ள மனைவி இருக்கிறாள், அறிவும் வீரமும் நிரம்பிய மகன்கள் இருக்கிறார்கள், என்னிடம் எல்லாமே நிறைவாக இருக்கிறது, எந்த குறையுமே இல்லை என்று பெருமிதம் கொண்டான். இவ்வாறு எல்லாமே நிறைந்திருப்பதற்கான காரணம் என்னவென்று யோசித்தான். முற்பிறவியில் செய்த பூர்வ புண்ணியமே காரணம் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அந்த புண்ணிய செயல் எதுவாக இருக்கும் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை, யோசிக்கவும் முடியவில்லை. அதை அவன் அறிந்து கொள்ள விரும்பினான். அதனால் அவன் பிரதேச முனிவரிடம் சென்று ஒரு விஷயத்தை கேட்டான். தவ வலிமை கொண்ட முனிவரே, முக்காலமும் அறிந்தவர் நீங்கள், எனக்கு ஒரு சந்தேகம், அதற்கு நீங்கள்தான் பதில் தர வேண்டும் என்று கேட்க,
உன் ஐயத்தை கேள், முடிந்தால் சொல்வேன் என்று சொல்ல அவனும் சொல்ல ஆரம்பித்தான். இந்த பிறவியில் நான் இதுவரை பெறாதது என்று எதுவுமே இல்லை. என்னிடம் பக்தியும் நல்ல குணங்களும் இருக்கின்றன. இறைவன் அருள் இருக்கிறது. நல்ல மனைவி இருக்கிறாள், நல்ல மகன்கள் இருக்கிறார்கள். என்னை சுற்றி அனைவருமே நல்லவர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து நான் பெருமைப்பட்டாலும் இவற்றையெல்லாம் நான் பெறுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் இதற்கு காரணமாக இருக்கும் என்றால் அந்த பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேன் என்று அவன் கேட்க அவனுடைய பூர்வ ஜென்மத்தை அந்த முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். முன் ஜென்மத்தில் அவன் கொடூர மனம் கொண்ட வேடனாக இருந்தான். அவனுடைய தோற்றம் விகாரமாகவும் பார்ப்பவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஈவு இரக்கம் இல்லாமல் உயிர்களை கொன்று வந்தான். பிறரை துன்புறுத்துவதையே தொழிலாக வைத்திருந்தான். வழிப்போக்கர்களை வழிமறித்து பொருட்களை அபகரிப்பான். தவம் புரியும் முனிவர்களையும் துன்புறுத்துவான். அவர்கள் செய்யும் வேள்விகளுக்கு குந்தகம் விளைவிப்பான். அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாள். அவனைப் போலவே அவளும் கொடூர குணம் கொண்டவள். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்தார்கள். அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று யாருமே கிடையாது. ஒரு முறை பருவமழை பெய்யவில்லை. மரம் செடி கொடிகள் எல்லாமே வெயிலில் கருகி போயின. அதனால் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்காமல் பல இடங்களில் சுற்றித் திரிந்தார்கள். அப்பொழுது ஒரு இடத்தில் தடாகம் ஒன்று தென்பட்டது. அதில் தாமரை மலர்கள் மலர்ந்திருந்தன. அதை கண்டதும் வேடனும் அவனுடைய மனைவியும் அருகில் வந்தார்கள். அவனுடைய மனைவி, இந்த மலர்களை பறித்து வா, இவற்றை பக்கத்து ஊருக்கு சென்று விற்று பொருள் பெறலாம் என்று சொன்னான். அவள் கூறியது வேடனுக்கு சரி என்று தோன்றியது. தடாகத்திற்குள் இறங்கினான். மலர்களை பறித்தான். அவற்றை எடுத்துக்கொண்டு காசிக்கு வந்தான். சந்தையில் விற்க முயற்சி செய்தான். இருந்தும் யாருமே அதை வாங்கவில்லை. தெரு தெருவாக சுற்றி சுற்றி பார்த்தான். அப்பொழுதும் யாருமே வாங்கவில்லை. அந்த நகரத்தில் உள்ள சிவனுக்கு பூஜை செய்வதும் வேத பாராயணம் செய்வதுமாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் சிவலிங்கத்தை வழிபாடு செய்து வருவதை வேடனும் அவனுடைய மனைவியும் பார்த்தார்கள். அவருடைய மனதில் உற்சாகம் எழுந்தது. அவர்களும் அந்த பூஜை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதனால் இனி மலர்களை விற்கக்கூடாது என்று தீர்மானம் செய்தார்கள். பிறகு அவர்கள் தாம் வைத்திருந்த மலர்களை லிங்கத்தின் மீது வைத்து வணங்கினார்கள். பிறகு அவர்கள் அங்கிருந்து செல்ல மனமின்றி அன்றிரவு முழுவதும் அந்த இடத்திலேயே கண் விழித்திருந்தார்கள். மறுநாள் அதிகாலையில் கண்களை பறிப்பது போன்ற பிரகாசம் தோன்ற அவர்கள் திடுக்கிட்டு பார்த்தார்கள். சிவபெருமான் தோன்றி காட்சி கொடுத்து விட்டு மறைந்தார். அந்த காட்சியை கண்டதும் இருவருமே வியந்து போனார்கள். அவருடைய மனதில் சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி ஏற்பட்டது. விடிந்ததும் அவர்கள் இருந்த ஆலயத்தை பார்த்தார்கள். ஓங்காரேஸ்வரர் என்று அந்த ஆலயம் இருந்தது. ஆனால் அது மிகவும் பாழடைந்து இருந்தது. அந்த ஆலயத்தை சுற்றிலும் முட்செடிகளும் புல் பூண்டுகளும் அடர்ந்து காணப்பட்டன. இருவரும் அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்திலேயே இருந்து இறைவனுக்கு திருத்தொண்டு புரிந்தார்கள். சில காலத்திற்கு பிறகு வேடன் இறந்து போனான். அவனுக்கு பிறகு உயிர் வாழ விரும்பாத அவனுடைய மனைவியும் அவனோடு தீக்குளித்து இறந்தாள். அந்த வேடன் தான் நீ, புஷ்ப வாகனனாக இருக்கிறாய். அந்த வேடச்சிதான் உன் மனைவி என்று பூர்வ ஜென்ம கதையை விளக்கமாக எடுத்து சொன்னார் அந்த முனிவர். மேலும் அந்த முனிவர் சொன்னார், காசிக்கு போ, ஓங்காரேஸ்வரனுக்கு திருத்தொண்டு புரிந்து வா என்று சொன்னார். புஷ்பவாகனன் அவரை வணங்கி வாழ்த்து பெற்றான். பிறகு தன் மனைவியோடு காசி நகருக்கு வந்தான். சிவபெருமானை வழிபாடு செய்து முக்தி அடைந்தான். பிறகு அவன் சிவகணங்களுள் ஒருவனானான். அத்தியாயம் 8. கௌதம முனிவருடைய பெருந்தன்மையும் கங்கை உருவான வரலாறும். முன்னொரு காலத்தில் கௌதம முனிவர் தன் மனைவி அகலியையுடன் பிரதமகிரியில் தவம் புரிந்து வந்தார். அப்பொழுது ஒரு சமயம் மழை பெய்யாமல் இருந்தது. பயிர்கள் எல்லாம் வாடி போனது. நீர்நிலைகள் எல்லாமே வற்றி போனது. எங்கும் வறட்சி மட்டுமே இருந்தது. எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ தேவையான தண்ணீர் இல்லாமல் ஆங்காங்கே இறக்க ஆரம்பித்தன. இதை பார்த்த முனிவர் மனம் வருந்தினார். வருண பகவானை வேண்டி தவம் புரிந்தார். தவத்திற்கு மகிழ்ந்த வருண பகவான் காட்சி தந்தார். வேண்டும் வரம் கேளுங்கள் என்று கேட்க அதற்கு கௌதம முனிவர், மழை இல்லாமல் நாடு நகரம் வறண்டு போயிருக்கிறது. உயிர்கள் அனைத்தும் இறந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கருணை கூர்ந்து மழை தர வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட வருண பகவான், என்னை மன்னித்து விடுங்கள். ஈஸ்வரனுடைய கட்டளைப்படிதான் எல்லாமே நடக்கிறது. அவருக்கு மீறிய வகையில் எந்த செயலையும் என்னால் செய்ய முடியாது. மழையையும் பெய்விக்க முடியாது. என்னால் மட்டும் கிடையாது, வேறு எந்த தேவர்களாலும் செய்ய முடியாது. வேறு எதையாவது கேளுங்கள் என்று சொல்ல அதை கேட்ட கௌதம முனிவர் அமைதியாக, உலகம் முழுக்க மழையை தருவது நீங்கள்தான். அதனால்தான் உங்களுக்காக விரதம் இருந்தேன். நீங்களும் வந்தீர்கள். இப்பொழுது மழையை தர முடியாது என்கிறீர்கள். இருக்கட்டும், வேறு எந்த வகையிலாவது தண்ணீரை தந்து மக்களுக்கு உதவக்கூடாதா என்று கேட்க அதை கேட்ட வருண பகவான், இனியும் நீங்கள் கேட்பதை என்னால் மறுக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு குளம் வெட்டுங்கள். அதில் நான் தண்ணீர் தருகிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த குளம் எக்காலத்திலும்
வற்றாதவாறு நான் செய்கிறேன். அந்த குளம் உங்களுடைய பெயராலே அழைக்கப்படும். அந்த குளத்தை கொண்டு எந்த பூஜை செய்தாலும் பல்வேறு பலன் உருவாகும். இவ்வாறான வரத்தை அளித்துவிட்டு அவர் மறைந்து போனார். குளம் வெட்டினார், நீர் நிரம்பியது. அதை கொண்டு பூஜைகள் செய்தார். அந்த இடமே செழிப்பாக மாறியது. அந்த நீரை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தாவரங்கள் அனைத்துமே செழிப்பாக வளர, பல விலங்குகளும் பறவைகளும் அங்கு குடியேற, அந்த இடம் மட்டும் பச்சை பசேல் என்று இருந்தது. இதை கேள்விப்பட்டு வேறு பகுதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பல்வேறு முனிவர்கள் கௌதம முனிவருடைய அனுமதியோடு அங்கு வந்து குடியமர்ந்தார்கள். அவரும் சரி என்று சொல்ல அனைவரும் அங்கு வந்து அவருடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பித்தார்கள். அங்கு இருக்கும் அந்த குளத்து நீர் அனைவருடைய தேவையையும் பூர்த்தி செய்தது. ஒரு சமயம் கௌதம முனிவர் சந்தியாவந்தனம் செய்வதற்காக நேரம் நெருங்கியது. அதனால் அவர் சீடர்களை அழைத்து நம் குளத்தில் இருந்து நீர் கொண்டு வருமாறு சொல்ல அவர்களும் குளத்தோடு சென்றார்கள். அப்பொழுது அந்த குளத்தில் வேறு முனிவர்களுடைய பல மனைவிகள் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சீடர்கள் நாங்கள் தண்ணீர் பிடிக்க வேண்டும் என்று சொல்ல அதை பார்த்த அந்த மனைவிகள் கொஞ்சம் பொறுங்கள், நாங்கள் பிடித்த பிறகு நீங்கள் பிடிக்கலாம் என்று சொல்ல அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சீடர்கள் வீட்டுக்கு வந்து கௌதம முனிவருடைய மனைவியான அகலியிடம் நடந்த விஷயத்தை சொன்னார்கள். பிறகு சீடர்களை அழைத்துக் கொண்டு அவரும் குளத்துக்கு வந்து என்னுடைய கணவர் காத்து கொண்டிருக்கிறார், அவர் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், அதற்கான நேரம் வந்துவிட்டது, நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்ல அவர்களும் வேறு வழியின்றி அனுமதி தர சீடர்கள் குளத்தில் தண்ணீர் பிடித்து சென்று விட்டார்கள். இது நடந்து முடிந்த பிறகு அங்கிருந்து முனிவர்களுடைய மனைவியுடைய மனதில் பல்வேறு எண்ணம் தோன்றியது. சொல்ல போனால் அதை அவர்கள் கௌரவ குறைச்சலாக பார்த்தார்கள். நாங்கள் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவள் வந்து ஏன் தண்ணீர் பிடிக்க வேண்டும், அவள் சொல்லுக்கு நாங்கள் ஏன் கட்டுப்பட வேண்டும், அவள் என்ன அவ்வளவு உயர்ந்தவளா என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்தார்கள். அந்த எண்ணத்தை அவளுடைய கணவர்களான முனிவர்களிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை கேட்ட முனிவர்கள் காதை மூடிக்கொண்டார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் மிகவும் தவறான விஷயம். முனிவருடைய நல்ல எண்ணத்தால் தான் நாம் இன்று சுகமாக இருக்கிறோம். அவருடைய மனைவி அகலியை தர்மத்தில் சிறந்தவள், அவள் மீது குற்றம் கூறுவது உங்களுக்கு கேடாகும், இதோடு விடுங்கள் என்று சொல்ல முனிவருடைய மனைவிகளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் தினம் தினம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவ்வப்பொழுது கௌதம முனிவருடைய சிலரிடம் வம்பிழுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களும் அகலியை கொண்டு பிரச்சனையை முடித்து விடுவார்கள். பிறகு மீண்டும் வீட்டுக்கு வந்து முனிவர்களிடம் அவள் அது செய்தாள், இது செய்தாள், அவள்தான் எல்லாம் என்று ஆடுகிறாள், அவளுக்குத்தான் முன்னுரிமை என்றெல்லாம் பேசத் தொடங்க காலப்போக்கில் முனிவர்களும் அதை நம்ப ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். அவர்கள் அனைவருமே அங்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அகலியை இங்கு இருக்கக்கூடாது, அவள் இருக்கக்கூடாது என்றால் கௌதமரும் இருக்கக்கூடாது. அதனால் கௌதமரை இங்கிருந்து வெளியேற்றுவதுதான் ஒரே வழி என்று முடிவெடுத்து அதற்கான காரியத்தில் இறங்க ஆரம்பித்தார்கள். கௌதமர் ஒரு மாமுனிவர். அவருடைய மனைவியான அகலியை தர்மத்தில் சிறந்தவள் பத்தினி. இறைவன் அருள் இல்லாமல் அவர்கள் இங்கிருந்து நகர்த்த முடியாது என்று முடிவெடுத்து வினைத்திருக்கும் விநாயகனை எண்ணி முறைப்படி பூஜை செய்து அவரை வரவழைத்தார்கள். அவரும் காட்சி கொடுத்தார். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று சொல்ல அதற்கு அந்த முனிவர்கள், விநாயக பெருமானே, கௌதம முனிவர் தன் பத்தினி மற்றும் சீடர்களோடு இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும், அதற்கு தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட விநாயகர் அதிர்ந்து போனார். நீங்கள் கேட்பது வரம் கிடையாது, நல்லவர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டுமா? உங்களுக்கு இடமளித்து ஆதரவளித்து அவருக்கா நீங்கள் இந்த செயலை செய்ய வேண்டும்? நீங்கள் கேட்பது அவருக்கு கேடல்ல, உங்களுக்கு தான் கேடு, உங்களுக்குத்தான் அழிவு. அதனால் இந்த வரத்தை விடுங்கள், வேறு வரத்தை கேளுங்கள், கண்டிப்பாக தருகிறேன் என்று விநாயகர் சொல்ல அவர்கள் விடவில்லை. எங்களுக்கு நன்மை தருவது ஒன்றே ஒன்றுதான், கௌதமரும் அவருடைய சீடரும் அவருடைய மனைவியும் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று சொல்ல பிறகு விநாயகர் சொன்னார், நான் நல்லது சொன்னேன், நீங்கள் கேட்கவில்லை, இதனால் வரும் பல பாவங்களை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் கேட்ட வரத்தை நான் அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். இவ்வாறு இந்த முனிவர்கள் செய்த விஷயம் கௌதம முனிவருக்கோ அவருடைய மனைவிக்கோ மற்ற சீடர்களுக்கோ எதுவுமே தெரியாது. பிறகு விநாயகர் வயதான பசு வடிவம் கொண்டு கௌதம முனிவருடைய வயலில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வழியாக வந்த கௌதம முனிவர் ஒரு கிழட்டு பசு பயிர்களை நாசம் செய்வதை பார்த்து ஒரு பிடி வைக்கோலை எடுத்து அதன் மீது வீசி எறிந்தார். அந்த வைக்கோல் அந்த பசுவின் மீது பட்டவுடனேயே அந்த இடத்திலேயே அவர் கண் எதிரிலேயே அது கீழே விழுந்து இறந்து விட்டது. அதை பார்த்த கௌதம முனிவர் அதிர்ச்சி அடைந்தார். அப்பொழுது அங்கு வந்த பல முனிவர்கள், கௌதமன் பசுவை கொன்றுவிட்டான், அவன் துஷ்டன், துன்மார்கன் என்று கத்திக்கொண்டே அனைத்து முனிவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவர்களை தொடர்ந்து அவளுடைய மனைவிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். நீ ஒரு மிகப்பெரிய பாவம் செய்து விட்டாய், கோகத்தி பாவம் செய்து விட்டாய், இனி உன் முகத்தில் வெடிப்பதே பாவமாகும், நீங்கள் இங்கிருப்பது நல்லதல்ல, இதனால் எங்களுடைய விரதமும் பாழாகும், நாங்கள் கொடுக்கும் எதையுமே அக்னி தேவன் ஏற்க மாட்டான், எங்களுடைய முன்னோர்களும் ஏற்க மாட்டார்கள்,
அதனால் நீயும் உன்னுடைய மனைவியும் சீடர்களும் இங்கிருந்து போய்விட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கற்களை எடுத்து வீச ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு கௌதமர், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், நான் செய்தது பாவம்தான், நானே உணர்கிறேன். நீங்கள் கூறியது போல இந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரும் மனைவியும் சீடர்களும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். வேறு இடத்தில் கௌதமர் தங்கியிருந்தார். பசுவை கொன்ற பாவம் தீரும் வரை சந்தியா வந்தனமும் அவரால் செய்ய முடியவில்லை. வருத்தத்தோடு இருந்தார். அவர்கள் இருக்கும் பக்கம் முனிவர்களும் அவருடைய மனைவிகள் வந்தாலும் முகத்தை மூடிக்கொள்வார்கள். வெறுத்து ஒதுக்குவது போல செய்வார்கள். 15 நாட்கள் சென்றன. ஒரு நாள் கௌதமர் மற்ற முனிவர்களை அழைத்து அவர்களை வணங்கி, முனிவர்களே, நீங்கள் தான் எனக்கு நல்ல வார்த்தை கூற வேண்டும். நான் செய்துவிட்ட இந்த பாவம் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்படியே செய்கிறேன் என்று சொல்ல, அப்போது கூட அந்த முனிவர்கள் அவருடைய அருகில் வரவில்லை. தூர இருந்தே பேசினார்கள். கௌதமா, நீ செய்தது ஒரு மிகப்பெரிய பாவம். அதனால் நீ செய்த பாவத்தை சொல்லிக்கொண்டே உலகமெங்கும் வலம் வர வேண்டும். வீடுதோறும் சென்று கோகத்தி பாவம் செய்த நான் யாசகம் கேட்டு வந்துள்ளேன் என்று யாசகம் கேட்டு பெற வேண்டும். பிறகு கோடி பார்த்திவலிங்க பூஜையும் பிரம்மகிரியை 11 முறை பிரதர்சனம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சதகும்பாபிஷேகம் செய்து கொண்டால் நீ தூய்மை அடைவாய் என்று சொன்னார்கள். கௌதம முனிவரும் அவ்வாறே செய்தார். பார்த்திவலிங்க பூஜையும் கிரிபிரதட்சணமும் செய்தார். அவரோடு அவருடைய மனைவியான அகலியையும் சிவனை பூஜித்து வந்தார். அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்தது. ஈசனும் அவருடைய மனைவியான பார்வதி தேவியும் மற்றும் சிவகணங்களும் அங்கு தோன்றியது. அந்த காட்சியை பார்த்த கௌதமரும் அவருடைய மனைவியும் மகிழ்ந்து போய் வணங்கி துதித்தார்கள். உங்களுடைய பூஜையில் நான் மகிழ்ந்து போனேன், என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று சொல்ல, அதற்கு அந்த முனிவர், மகேஸ்வரா, எனக்கு எந்த வரமும் வேண்டாம். நான் செய்த பாவத்தில் இருந்து நான் விடுபட வேண்டும், அதற்கான வழி வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டார். அதை கேட்ட சிவபெருமான், கௌதமரே, நீ எந்த பாவமும் இதுவரை செய்யவில்லை. நீ புனிதமானவன். உன்னை காண்பவர்கள் கூட தங்கள் பாவத்தை நீங்க பெறுமாறு செய்பவன் நீ. முனிவர்கள் வஞ்சக எண்ணம் கொண்டு உன்னை பாவம் செய்தது போல உருவாக்கிவிட்டார்கள். உண்மையில் நீ எந்த பாவமும் செய்யவில்லை என்று முனிவர்களுடைய சூழ்ச்சியை பற்றி சிவனை எடுத்து சொன்னார். அதை கேட்ட கௌதமர், பரமேஸ்வரா, எனக்கு யாருமே வஞ்சகம் செய்யவில்லை. அவர்களெல்லாம் எனக்கு பெருத்த நன்மையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் தங்கள் தரிசனத்தை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்காது. அதனால் அவர்கள் புனிதமானவர்கள் என்று பெருந்தன்மையோடு அவர் சொன்னார். அவருடைய பெருந்தன்மையை கேட்டு மகிழ்ந்த சிவன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க, அதற்கு அந்த முனிவரும், எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் இந்த உலக நன்மைக்காக உங்களுடைய கங்கையை இந்த பூமிக்கு தர வேண்டும் என்று சொன்னார். உடனே சிவபெருமானுடைய ஜடாமுடியில் இருந்து கங்கையில் சிறிது கொடுக்க அது ஒரு பெண் உருவில் கௌதமர் முன்னால் வந்தது. கௌதமர் அவளை வணங்கி, கங்காதேவியே, தாங்கள் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதை கேட்ட கங்காதேவி, முனிவரே, நான் இங்கு மட்டும் இருந்து விடுவது முடியாத விஷயம். காசியையும் நான் புனிதமாக்க வேண்டும் என்று சொன்னாள். அதை கேட்ட சிவபெருமான், கங்காதேவியே, நீ இங்கு மட்டும் இல்லாமல் இங்கும் அங்குமாக இருப்பாயாக என்று அவர் கட்டளையிட்டார். அதை கேட்ட கங்காதேவி, பரமேஸ்வரா, ஒரு பாவமும் அறியாத நிரபராதியான கௌதமரை வஞ்சனையால் வருத்திய முனிவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. இருந்தாலும் நீங்களும் பார்வதியும் சமேதரராய் இங்கு எழுந்தருளினால் நான் இங்கிருக்க தடை எதுவுமில்லை என்று சொல்ல, சிவபெருமான் கங்கை கூறியது போலவே அவ்வாறே அங்கு எழுந்தருளினார்கள். கங்கையும் மனம் மகிழ்ந்து பூஜித்து வந்தாள்.